என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்தது. வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்ற வார்த்தையை நீங்களும் விசுவாசித்தீர்கள், நானும் விசுவாசித்தேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கும் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய அற்புதமான ஒரு வார்த்தை இது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமான முடிவுகளை கொடுக்கிறவர். நம்பிக்கையை ஒருபோதும் அவர் சிதைத்து விடுகிற தேவன் அல்ல. இந்த மாதத்தை நீங்கள் துவங்கும் பொழுதே நம்பிக்கையோடு துவங்க வேண்டும். என்ன நம்பிக்கை? நான் ஒரு தேவனை நம்புகிறேன், அந்த தேவன் எனக்கு நிச்சயமான முடிவுகளை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல முடிவுகளை கொடுப்பார். வேதத்தில் பல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் துக்கப்பட்ட நேரத்தில், துயரம் அடைந்த நேரத்தில் தங்கள் நம்பிக்கையை இழந்து புலம்பி தவித்ததற்கு ஏராளமான வசனங்கள் வேதத்தில் ஆதாரமா இருக்கிறது. ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறார், என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்று. எரேமியா, நீயா இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறாய்? நீ ஒரு வாலிபனாய் இருந்த பொழுதே தேவனுடைய அழைப்பை பெற்றவன், தேவனை பின்பற்றினவன், உன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் நடந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தால் நீங்கள் கூட இப்படித்தான் சொல்லுவீர்கள். எரேமியா ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி சொல்லி எச்சரிக்கிறார். பாபிலோன் ராஜா வருவான், ஆகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி விடுங்கள் என்று. ஒரு ஜனமும் அவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை. என்ன நடந்தது? பட்டணமே சுட்டரிக்கப்பட்டது, ஜனங்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள், ஸ்திரீகள் பாழாக்கப்பட்டார்கள், வாலிபர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள், குழந்தைகள் கல்லில் மோதி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற எரேமியா உள்ளம் உடைந்து சொல்லுகிறார், என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட இந்த எரேமியாவை போல இந்த மாதத்தை துவங்கும் போதே புலம்பலோடு துவங்குகிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் முடிவை குறித்து கலக்கத்தோடு துவங்குகிறீர்களா? நான் ஆண்டவரைத்தான் நம்பி இருக்கிறேன், ஆனால் காரியங்கள் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது என்று கலங்கி இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். அந்த எரேமியா அன்றைக்கு கலங்கி நம்பிக்கை இழந்திருந்த போதிலும் சிறைப்பட்டு போன ஜனங்களை தேவன் 70 ஆண்டுகள் கழித்து திரும்ப கொண்டு வந்தார். ஒரு ராஜாவை எழுப்பினார். கோரேஸ் என்ற ஒரு ராஜாவின் மூலம் சிறை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் அந்த தேசத்தில் அவர்களை நாட்டினார். இதே எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். புலம்பலிலே சொன்னார், என் நம்பிக்கை அழிந்து போயிற்று என்று. அதே எரேமியாவின் வாயிலிருந்து வந்த இன்னொரு வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த மாதம் முழுவதும் உங்கள் நம்பிக்கையிலே நீங்கள் தளர்ந்து போகாதபடி தேவனை பின்பற்றுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தருவார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். யாராவது நம்பிக்கை இழந்தவர்களாய் இந்த மாதத்தை துவங்கி இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை விருதாவாய் போகாத படிக்கு அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கவும் நல்ல முடிவுகளை காணவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு இந்த மாதம் நல்ல முடிவுகளை தரப்போகிறேன். என் அன்பு குடும்பத்தாருக்கு இந்த மாதம் நல்ல முடிவுகளை தரப்போகிறேன். என் அன்பு சகோதரிகளுக்கு, சகோதரர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகளை தேவன் தரப்போகிறதற்காய் நன்றி. திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல முடிவுகள், ஒரு கர்ப்பத்தின் பிறப்புக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல முடிவுகள், நல்ல வேலைக்காய், நல்ல எதிர்காலத்துக்காய், ஒரு
வசதியான வாழ்க்கைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல முடிவுகள், எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனே உம்மோடு இணைந்து உமக்குள் நிலைத்திருந்து உமக்காய் ஊழியம் செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு நல்ல முடிவுகளை நீங்க தரப்போறதற்காய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உங்க ஜனத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று உடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தைரியம் கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்ல முடிவுகளை தருவார். நம்பிக்கையை இழந்து போகாதிருங்கள். இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவான செய்தியை பைபிள் கால்ஸ் யூடியூபிலே நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு பிறருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 19 நாட்கள் லெந்து கால தியான செய்தியை நாம் கேட்க போகிறோம். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நன்மையாய் நடத்துவார், நல்ல முடிவுகளை தருவார். இது ஒரு வெற்றியின் நாள். God bless you.